ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்ச நாளாக வீடியோ போடவே இல்லை. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு கொஞ்சம். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா பல்லு வலி தாங்க. பல்லு வலினா சரியான பல்லு வலிங்க. அந்த ஏஜ் ஏற ஏற நம்மளோட உடம்புல ஒவ்வொரு பார்ட்டாக வேலை செய்யாமல் போவோம், ஃபீஸ் போவோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு தலைமுடி ஃபுல்லாக கொட்டுச்சு. அதுக்கு கொஞ்சம் வீட்டிலேயே எல்லா எண்ணெயும் தேய்ச்சி கொஞ்சம் இது பண்ணிட்டேன், கொட்டுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது உடம்புல முடக்குவாதம் வந்து கால் வலி வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்போ அது கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ பல்லு வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீழே வந்து 3 பல்லு வந்து ரூட் கனல் பண்ணியிருக்கேன். இந்த சைடும் ரூட் கனல் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. பல்லு வலி எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு வந்து வாய் ஃபுல்லாக கொப்பளிக்கிறதே கிடையாது. மெயினாக நான் கொப்பளிக்கிறதே கிடையாது, அதை உண்மை சொல்லிடுறேன். எது சாப்பிட்டாலும் அப்படியே உட்காந்துடுது. டீ நிறைய குடிப்பேன். அந்த டீ குடிச்சு அந்த பல் என்ன ஆகும்னா அந்த உள்ளே போய் அது சேர்ந்து அது ஒரு பல் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சாக்லேட், மெயினாக சாக்லேட் தாங்க. சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, அப்புறம் ஜூஸு இதெல்லாம் குடிச்சு வாய் கொப்பளிக்கிறதே கிடையாது. அதனாலே பல்லு வலி முக்கால்வாசி பல் டேமேஜ் ஆகிடுச்சு எனக்கு. ஃபுல்லாக மேலெல்லாம் சொத்த பல்லு தான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் ரூட் கனல் பண்ணிவிட்டு வந்தேன். நாளைக்கு ட்ரீட்மெண்ட் வர சொல்லியிருக்காங்க. திருப்பி போகணும். திருப்பி செக் பண்ணிவிட்டு அது திரும்பி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி சிமெண்ட் வச்சு அடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போகணும். வீட்டில் எல்லாருமே எது சாப்பிட்டாலும் வாயை நல்லா கொப்பளிச்சிருங்க. கொப்பளிச்சுட்டு நைட்டு படுக்கும் போதும் ப்ரெஷ் பண்ணுங்கள். காலையில் ஒரு ப்ரெஷ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 வேளை ப்ரெஷ் பண்ணுங்கள். நைட்டு எல்லாம் சாப்பிட்டு ப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் உப்பு போட்டு வாய் ஃபுல்லாக கொப்பளிச்சிருங்க. அந்த மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை விட இது பெஸ்ட்டுங்க இந்த உப்பு தண்ணி. நட்டிங்களாம்மா வீடு எடுத்துக்கிருக்கேன். என் பல்லு வலி சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் உப்பு போட்டு வாய் ஃபுல்லாக கொப்பளிச்சிருங்க. கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாதீங்க. நாக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பல் கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு இப்போ இந்த ஒரு வாரமாக இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. பசங்களை மெயினாக எது சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்க சொல்லுங்கள். ப்ரெஷ் பண்ண சொல்லுங்கள். என் பொண்ணு ஏதோ கேட்குறாங்க. ப்ரெஷ் பண்ண சொல்லுங்கள். அவங்களே நல்லா நாக்கு இது பண்ண சொல்லுங்கள். வாய் கொப்பளிச்சுட்டு அந்த உப்பு தண்ணியில் கழுவிட்டு படுக்க சொல்லுங்கள். இதுதான் நல்லா இருக்குதுங்க. இப்போ நான் ஒரு வாரமாக அதை பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக பண்ணிங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு போகும்போதெல்லாம் டாக்டர் சொல்லுவார் இதை பண்ணுங்கன்னு. ஆனால் நான் பண்ண மாட்டேன். கேட்டுட்டு வந்துடுவேன். அந்த வலி இருக்கும்போது மட்டும் அந்த ஒரு வாரம் பண்ணுறது, அப்புறம் அவ்வளோதாங்க, இப்படியே விட்டுறது. அதனால் இன்னையிலேருந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். நீங்களும் பண்ணுங்கங்க. பாய்ங்க.